Hi guys, I'm Morgan. Welcome to Rocker Teach. Today video very important for YouTube creator. 2018-2019 க்கு அப்புறம் நிறைய பர்சன் YouTube பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜியோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பர்சன் சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க YouTube பிளாட்ஃபார்ம்ல. பட் என்னதான் அவங்க சேனல் ஓபன் பண்ணி ஹார்ட் வர்க் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாலுமே அவங்களோட பர்టిక్యులர் வீடியோல வியூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகல. சோ இதுக்கு பேக்ல நிறைய ரியாலிட்டி இருக்கு. பட் இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா தும்பினல் வீடியோ தும்பினல் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது YouTube அப்ளிகேஷன் YouTube சேனல்ல. சோ இதுக்கான மீனிங் என்ன பார்த்தா எந்த ஒரு பர்சனுக்கு டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் டைட்டில் சூஸ் பண்றது மேக்ஸிமம் தெரியும். சோ என்னதான் அவங்க டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் டைட்டில் கரெக்ட்டா சூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அவங்களோட வீடியோஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ரியாலிட்டி இருக்கு. இதுக்கு பேக்ல வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றது YouTube தும்பினல். சோ தும்பினலுக்கு மெயின் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோக்கு அப்லோட் பண்ற ஒரு ஃபீச்சர் தான் தும்பினல். சோ ஃப்ரண்ட்ல இருக்க அந்த போட்டோ தான் தும்பினல். சோ இதை எனேபிள் பண்றதுக்கு அவங்களோட சேனலை வெரிஃபை பண்ணனும் ஃபோன் நம்பர் வச்சு. சோ அதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்றோம். டாப் இருக்க ஐ பட்டன்ல இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்கு தும்பினல் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா YouTube அல்கோரிதம்ல எந்த ஒரு வீடியோ ரேங்க் ஆகணும் சேனல் ரேங்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆடியன்ஸ் ரிட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஆடியன்ஸ் ரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா அதர் பர்சன் உங்களோட வீடியோ கரெக்டா வாட்ச் பண்ணணும். சோ வாட்ச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 minutes வீடியோ நீங்க அப்லோட் கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் 2 minutes ல 3 minutes வரைக்கும் எந்த ஒரு ஆடியன்ஸ் அதை வாட்ச் பண்ணாதான் ஆடியன்ஸ் ரிட்டேஷன் அதிகமாகும். ப்ரௌஸ் பிக்சர்ல சஜெக்ஷன்ல அதிகமா உங்களோட வீடியோ பிரைவேட் ஆகும். சோ உங்களோட வீடியோல உங்களோட பர்టిక్యులர் சேனல்ல 0 சப்ஸ்கிரைபர் 0 வியூஸ் இருக்குமா நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் YouTube அல்கோரிதம் பத்தி பேசிக்கா நிறைய பர்சனுக்கு தெரியும். சோ இயர்லிக்கு ஒன் டைம் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அப்லோட் பண்ற அந்த பர்టిక్యులர் வீடியோவை 50 ல இருந்து 100 people வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ப்ரௌஸ் பிக்சர் சஜெக்ஷன்ல பிரைவேட் பண்ணுவாங்க YouTube அல்கோரிதம்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌஸ் பிக்சருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களுமே கூட YouTube அப்ளிகேஷன் ஓபன் கொடுத்து ஸ்க்ரோல் கொடுக்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனலோட வீடியோ நெக்ஸ்ட் அதர் பர்சனோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலோட வீடியோமே டிஸ்ப்ளே ஆகும். மேக்ஸிமம் 90% people YouTube தும்பினலை பார்த்து தான் கிளிக் பண்றாங்க. சோ டைட்டில பார்த்து கிளிக் பண்றது இல்ல. சோ உங்களோட தும்பினல் அட்ராக்டிவா இருந்தா அந்த பர்சன் கிளிக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பர்சன் வாட்ச் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் ரிட்டேஷன் அதிகமாகும். உங்களோட வீடியோ அந்த பர்சன் லைக் பண்ணலாம். ஐ மீன் உங்களோட கண்டென்ட் அந்த பர்சனுக்கு லைக் பண்ணா கன்ஃபார்ம் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றது பாத்தீங்கன்னா YouTube தும்பினல் வெரி இம்பார்ட்டன்ட். சோ YouTube தும்பினல் கிரியேட் பண்ண நிறைய அப்ளிகேஷன் இருக்கு மொபைல்ல. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சல் லேப் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. HD மோட்ல YouTube தும்பினல் நமக்கு பிரைவேட் பண்ணும். கிரியேட் பண்ணி பிரைவேட் பண்ணும். சோ YouTube தும்பினல HD மோட்ல எப்படி கிரியேட் பண்றது சொல்லி பேசிக் செட்டிங்ஸ் இதுல பார்க்கலாம். சோ வீடியோ ரொம்ப கொஞ்சம் லெங்தா இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட். சோ YouTube தும்பினல் தான் எந்த ஒரு கிரியேட்டர் ஐ மீன் YouTube சேனல் கிரியேட் பண்ற எந்த ஒரு கிரியேட்டருக்குமே YouTube தும்பினல் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த வீடியோல YouTube தும்பினல் எப்படி பிக்சல் லேப்ல நம்மளோட மொபைல கிரியேட் பண்ண சொல்லி டீடைலா பார்க்கலாம். சோ YouTube கிரியேட்டர் ஐ மீன் YouTube தும்பினல் கிரியேட் பண்ற பிக்சல் லேப் பத்தி ஃபுல் டீடைலுக்கு சேனலுக்கு பிளேலிஸ்ட்ல சர்ச் கொடுங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ அதை கிளிக் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் கொடுத்தேன். ஐ மீன் அலோவ் கொடுத்து ஓப்பன் கொடுத்தேன். அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். சோ அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு ரைட் சைடுல இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் கொடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அடிஷனலாக நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இமேஜ் சைஸை ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா கஸ்டம் ஆப்ஷன் இருக்கும். இது ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தால் YouTube தும்பினல் சைஸ் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக தும்பினல் சைஸில் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் நியூ டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டெலிட் கொடுங்க. செலக்ட் கொடுத்து டெலிட் கொடுத்து நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தும்பினலுக்கான கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெலிட் கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கலர் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் கலர் மோடில் நம்மளோட தும்பினலுக்கான பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் இருக்கும். ஸோ சிங்கிள் கலரில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேஷனான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் கொடுத்தா ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஐ மீன் உங்களோட தும்பினலுக்கான ஃபோட்டோ உங்களோட ஓன் ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணணும். PNG மோடில் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டை எரஸ் கொடுத்து ஸோ உங்களோட வீடியோக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் எரஸ் கொடுக்கலாம். பட் பேக்ரவுண்ட் எரஸ் கொடுக்கலாம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். பட் உங்களோட ஃபோட்டோ க்ரோ கொடுத்து கரெக்டாக ரைட் சைடில் இருக்க டிக் மார்க்கை கிளிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ண பேக்ரவுண்டில் உங்களோட ஃபோட்டோ என்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் இது க்ரோ கொடுத்து சாட்டிஸ்ஃபேஷனான பிளேஸில் நீங்கள் லைக் பண்ணுற பிளேஸில் உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஐ மீன் உங்களோட வீடியோக்கான டெக்ஸ்ட் என்டர் கொடுக்கணும். இதில் ஏ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் இருக்கும். இது ப்ளஸ் மார்க் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க். இந்த பென்சில் மார்க்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எடிட் ஆகும். ஸோ எடிட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுற வேர்ட் ஐ மீன் உங்களோட வீடியோக்கு ரிலேட்டடான வேர்டை நீங்கள் என்டர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்காக HD தும்பினல் மேக்கிங்னு சொல்லி நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் என்டர் கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்க டன் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் என்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இதுக்கான அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்க ஆப்ஷனில் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா சைஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட வீடியோக்கான டெக்ஸ்ட்டுக்கு கரெக்ட் டைம் தும்பினலுக்கான டெக்ஸ்ட்டை கரெக்டாக நீங்கள் சைஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மட்டுமே பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ பேக்ரவுண்டுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கலருக்கு ரிலேட்டடாக நீங்கள் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து டவுனில் அடிஷனல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் லேயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில். இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக் மார்க்கை கிளிக் கொடுத்துட்டு இந்த ஏ ஆப்ஷன் ஐ மீன் ஃபாண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்கான ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டைலில் ப்ரைவேட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஐ மீன் நீங்கள் லைக் பண்ணுற எந்த ஒரு ஃபாண்ட்டுமே அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரைவேட் பண்ண முடியும். ஐ மீன் இன்புட் கொடுக்க முடியும். ஸோ பிக்சல் ஆப் அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட்டுக்கு மட்டுமே செப்பரேட்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3D அனிமேஷன் 3D ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இதில் பேசிக் செட்டிங் மட்டுமே பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் டவுனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பேக்ரவுண்ட் ஆப்ஷன்.
ஸோ இதுக்கான மீனிங் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைனே எனபிள் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் இது எனபிள் கொடுத்து உங்களோட கலரை சூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்லைன் ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கீழே டவுன் ஐ மீன் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன்ல இருக்க ஆப்ஷன் இன்க்ரீஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவுட்லைன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லோ ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா அவுட்லுக் கொடுக்கும் எந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மோர் அவுட்லுக் கொடுக்க ஷேடோ எனபிள் கொடுங்க. ஷேடோக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனபிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடோக்குமே நீங்கள் கலர் சூஸ் பண்ணலாம். ஸோ கலர் சூஸ் பண்ணி இந்த ஷேடோவை இன்க்ரீஸ் கொடுக்கலாம், டவுன் கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரோல் இருக்க ஆப்ஷன் ஐ மீன் டவுன்ல இருக்க ஆப்ஷன் இன்க்ரீஸ் அண்ட் டவுன் கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு தும்மினல்லையுமே உங்களோட ஃபோட்டோ என்டர் கொடுங்க. இதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் அப்லோட் பண்ண பர்டிகுலர் ஃபோட்டோக்குமே கலர் ஆப்ஷன் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் இல்லை 3 லைன் ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது கலர் சேஞ்சஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ண அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோக்கு எக்ஸ்ட்ரா அவுட்லுக் கொடுக்க முடியும், கலர் சேஞ்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோட்டோக்குமே இதில் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் செப்பரேட்டாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்குமே உங்களோட தும்பினலுக்கான ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் சைடில் இருக்க அந்த எம்டி பிளேஸ்லையுமே உங்களுக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் என்னோட ஓன் சஜெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற எந்த ஒரு தும்பினல்லையுமே உங்களோட ஃபோட்டோ என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் சூஸ் பண்ணுற கீவேர்டு மேலே லாங் கீவேர்டு இல்லாமல் ஷார்ட் கீவேர்டை என்டர் கொடுங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்டர் கொடுக்குற தும்பினில் அதிகமாக கீவேர்டு என்டர் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீவேர்டு எக்ஸ்ட்ரா என்டர் கொடுக்கும்போது அதர் பர்சன் அதை ரீட் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷார்ட் கீவேர்டு கொடுத்து அந்த கீவேர்டு கொஞ்சம் பிக் சைஸில் என்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கீவேர்டு அதர் பர்சன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கண்டென்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மேக் பண்ணுற எந்த ஒரு தும்பினல்லையுமே ஷார்ட் கீவேர்டு என்டர் கொடுங்க, கீவேர்டு கொஞ்சம் பிக் சைஸில் என்டர் கொடுங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி மேக்ஸிமம் 1 or 2 டைம் நீங்கள் பிக்சல் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். ஸோ ஹெச்டி மோடில் உங்களோட தும்பினல் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் ஐ மீன் பேசிக் டீடைல் மட்டுமே பார்க்குறோம். இதை பற்றி ஃபுல்லாக பார்த்தா வீடியோ ரொம்ப லெங்காக இருக்கும். ஸோ பிக்சல் பற்றி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் யூசேஜ் பற்றி ஃபுல்லாக நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க. ஸோ உங்களோட ஹெச்டி தும்பினலை மேக் பண்ணுறதுக்கு பிக்சல் ஆப் வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபார் யூடியூப் கிரியேட்டர். ஸோ மேக்ஸிமம் மொபைலில் தும்பினல் கிரியேட் பண்ணுறாங்க. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 90% பீப்புள் வந்து மொபைலில் தான் தும்பினல் கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், தும்பினல் எதுக்கு நம்ம கீவேர்டு லாங் கீவேர்டு கொடுக்காம ஷார்ட் கீவேர்டு கொடுக்கிறதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் அனலிட்டிக்கில் செக் பண்ணாலுமே தெரியும். ஸோ அதான் அதிகமாக பர்சன் வாட்ச் பண்ணுறது மொபைலில் தான் வாட்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைலில் உங்களோட வீடியோ டிஸ்பிளே ஆகும்போது உங்களோட தும்பினலில் லாங் கீவேர்டு கொடுத்து ஸ்மால் சைஸில் தான் அந்த பர்சனால ரீட் பண்ண முடியாது. பட் ஸ்மால் சைஸில் கீவேர்டு என்டர் கொடுத்து பிக் சைஸாக என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்களோட வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட தும்பினல் இருக்க டைட்டில் ரீட் பண்ணால் அந்த பர்சனை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட தும்பினல் ஷார்ட் கீவேர்டு பிக் சைஸ் ஷார்ட் கீவேர்டு வெரி பிக் சைஸில் என்டர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ண அந்த பர்டிகுலர் தும்பினலை சேவ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க அந்த கார்டு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா எக்ஸ்ட்ரா அடிஷனலாக 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் ஷோ இதில் சேவ் டு கேலரி ஆப்ஷன் கிளிக் கொடுத்து ஆட்டோமேட்டிக் ஹெச்டி மோடில் ப்ரொவைட் பண்ணி நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும் அந்த பர்டிகுலர் தும்பினல். ஸோ அந்த தும்பினல் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்காக ஒரு தும்பினல் மேக் பண்ண ஸோ நீங்கள் மோர் ஐடியா கொடுத்து உங்களோட தும்பினல் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், டுடே நம்ம சேனல் பற்றி ஜஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் நாலேஜ்புளுக்காக. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ லைக் கொடுங்க, எஸ்எம்எஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பண்ணுற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூடியூப் ரிலேட்டட் நாலேஜ்புள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராக்கெட் மிஸ்தி தேங்க் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர், பை பை.